ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் அகாடமி. நான் மணிகண்டன், ஒன் அகாடமி டைரக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேப் சர்டிஃபிகேட்டு எதுக்காக, ஓகேங்களா, அதோட எக்ஸ்ப்ளனேஷன், அதோட பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவில் உங்களுக்காக. கேப் சர்டிஃபிகேட்னா என்னன்னு பாருங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது எஜுகேஷன் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்கு நீங்கள் வந்து ஐடியலாக, அதாவது சம்திங் ஒரு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் முடிச்சுட்டு கேப் விழுகிறது, இல்லை எஜுகேஷன் 10th ஆர் 12th முடிச்சுட்டு கேப் எழுதுறது, ஓகேங்களா, அந்த மாதிரி கேப் பீரியட் இருக்கு இல்லைங்களா, அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற ஒரு ஒரு அஃபிஷியலாக வந்து அவங்க கேட்குறாங்க. அதுக்கூட இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணணும், ஓகேங்களா. அதான் கேப் சர்டிஃபிகேட்டு. இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜாப் அண்ட் அட்மிஷன்ஸ், காலேஜ் அட்மிஷன்ஸில் வந்து கேட்குறதா சொல்லியிருக்காங்க. எதுக்காக இதை வந்து கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் அட்மிஷன்ஸ்க்காகவும், ஜாப் வெரிஃபிகேஷனுக்காகவும், விஷா டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷனுக்காகவும், அந்த ப்ரூஃப் ஆஃப் கேப் பீரியட், அந்த பீரியடுக்கு உண்டான ப்ரூஃபை நீங்கள் ப்ராப்பராக சப்மிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் தேவைப்படுது மோஸ்ட்லி. என்ன மாதிரி ரீசன்ஸ்லாம் மோஸ்ட்லி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீட் ஆர் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுனால வந்து 12th முடிச்சுட்டு கேப் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு மெடிக்கல் ரீசன்னால இருக்கலாம், ஓகேங்களா. அதாவது ஃபேமிலி ஆர் பர்சனல் ரீசன் ஆர் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ஓகேங்களா. இதனால் இந்த ரீசன்ஸும் இருக்கலாம். இது வந்து யாரெல்லாம் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வொகேட் இஷ்யூ பண்ணுறாங்க, நோட்டரி பப்ளிக்கில் இதை இஷ்யூ பண்ணுறாங்க, கெசட்டட் ஆஃபீஸர் இஷ்யூ பண்ணுறாங்க, ஓகேங்களா. இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் ₹100 ₹50, ஓகேங்களா. ஸோ அது ரெக்குயர்மெண்ட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டாம்ப் பேப்பரில் அந்த அவங்க ஃபார்மேட்டில் வந்து நமக்கு அந்த இஷ்யூ பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு என்ன டாக்குமெண்ட் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் ஐடி ப்ரூஃப் தேவைப்படுதுங்க. அது போக அந்த கேப் டீட்டெயில்ஸ், அந்த என்னென்ன ஈவன் மெடிக்கல் ரீசன்னு, மெடிக்கல் பில்லிங்கு, ஓகேங்களா. இப்போது ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கேன்னா வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட்டு, அந்த மாதிரியெல்லாம் அந்த டீட்டெயில்ஸு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ப்ரூஃபாக இருக்கும், ஓகேங்களா. அதான் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் சொல்லிக்கலாம். ஸ்டாம்ப் பேப்பரும் தேவைப்படுது, ஓகேங்களா. இது வந்து மேண்டேட்ரியான்னு பார்த்தா, அதாவது 6 மாதத்துலேருந்து 1 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து கேப் இருக்குது. எந்த மீன்ஸ் அப்படின்னாக்கா, அந்த இன்ஸ்டியூஷன் எப்படி அவங்க ரெக்குயர்மெண்ட் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும், ஓகேங்களா. அதாவது கேப் சர்டிஃபிகேட் என்ன பண்ணுறதுன்னா, அது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் தான், ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு அனாவசியமான இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், ஓகேங்களா. அது போக வந்து தமிழ்நாட்டில் ஜேஇ நீட்டு படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு இது தேவைப்படுதா, இது தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜஸ் இருக்கா, எந்த காலேஜ் வந்து நம்ம அப்ளை பண்ணணுமா கொடுக்கணுமா அப்படின்னாக்கா எதுவும் தேவையில்லை, ஓகேங்களா. ஈவன் தமிழ்நாட்டில் வேறு ஏதாவது இன்ஸ்டியூஷனு இல்லை எந்த ஒரு ஜாப்புக்கோ அப்ளை பண்ணும்போது வந்து தேவைப்படுதான்னா அந்த மாதிரி எதுவும் இதுதான் வரைக்கும் யாரும் கேட்டதில்லை. அதர் ஸ்டேட்டில் வந்து கேட்குறதா வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஓகேங்களா. அதர் ஸ்டேட்டில் இருக்கிற காலேஜஸில் ஜாயின் பண்ணுறோன்னா நீங்கள் என்ன பண்ணிருக்க, இந்த கேப் சர்டிஃபிகேட்டு இந்த கேப் பீரியடில் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லி டிக்ளரேஷன் கேட்குறாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம ஒன் அகாடமி யூடியூப் சேனல்ஸை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நம்ம ஒன் அகாடமி வீடியோஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.